ஏய் டேய், அம்மா அம்மா வைத்த உதைப்பல்ல, இப்ப உதடா, இப்ப உதடா, டே உதடா. நீ உதைக்க மாட்டியா? நீனு என்ன விட்டு போயிட்டியா? ஐயோ கடவுளே. கட் அப்படின்னாருல, கட்டுன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னாரு. ஸோ இதுதான் ஒரு நடிகனுக்கான மிகப்பெரிய வெற்றி, சந்தோஷம் எல்லாமே. முக்கியமாக கிளைமேக்ஸில் என்னுடைய கேரக்டர் தான் கதையவே ரிவீல் பண்ணும். ஏன்னா சஸ்பென்ஸாக இருக்கும். சஸ்பென்ஸு, ஆக்ஷனு, லவ் இப்படி மாற்றி மாற்றி படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன நடக்குதுன்னு ஃபாலோ பண்ண ரொம்ப இதாக இருக்கும். அப்போ கிளைமேக்ஸில் என்னால் தான் கதையே ரிவீல் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். டிஓபி வந்து இந்த படத்தில் பாரதி ராஜான்ட்டு என்னுடைய ஜூனியர் தான். ஸோ எனக்கு 1 இயர் ஜூனியரு. என்கிட்டையும் நிறையா ஃப்ரெண்டாக இருப்பாப்புல. அவரு தான் பண்ணுறாப்புல. நிறையா எக்ஸ்பீரியன்ஸான கேமராமேனு, டைரக்டரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள். நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கே நான் கேமராமேனாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கரெக்டாக எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். உங்களை பத்தி, உங்களோட சினிமா ஜர்னி பத்தி நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரூம் பாய் படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. நிறைய சக்சஸ்ஃபுல்லான ரிவ்யூஸ் பார்த்தோம். எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா. ரூம் பாயில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் ஜெகன் ராயன்ட்டு, என்னுடைய கிளாஸ்மேட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். அவர் தான் டைரக்டர். அவர் படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. நல்ல ரெஸ்பான்ஸு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்கள் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நிறையா பேர், அதில் நடித்தவங்க, வெளியில் உள்ளவங்க, டெக்னீஷியன் எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஃபோனில் சொல்லிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சூப்பர். ஓகே, டைரக்டர் வேற உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க. நீங்களா அந்த கேரக்டரை கேட்டு வாங்குனீங்களா இல்ல அவரா தான் உங்களை கால் பண்ணாரா? இல்ல, அவரு டைரக்டர் ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் அவரை கேட்டு டார்ச்சர் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இதுதான் வச்சிருந்தார், சின்ன கேரக்டரா தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. என்னுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே நல்லா இருந்தது, ரெஸ்பான்ஸ் இருந்தது. அப்போ ஏடியா கோ டைரக்டராக ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணாங்க 2 பேர், பன்னுவேல் பாபு அண்டு ரவிக்குமார்னு. அவங்க சாருடைய கேரக்டரை நம்ம கொஞ்சம் இது பண்ணலாம், அதிகப்படுத்தலாம், சீன் கொடுக்கலாம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் சப்போர்ட் பண்ணி டைரக்டர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் என்னுடைய சீனெல்லாம் நிறைய பெரிய கேரக்டர் ஆக்கிட்டாங்க. முக்கியமாக கிளைமேக்ஸில் என்னுடைய கேரக்டர் தான் கதையவே ரிவீல் பண்ணும். ஏன்னா சஸ்பென்ஸாக இருக்கும். சஸ்பென்ஸு, ஆக்ஷனு, லவ் இப்படி மாற்றி மாற்றி படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன நடக்குதுன்னு ஃபாலோ பண்ண ரொம்ப இதாக இருக்கும். அப்போ கிளைமேக்ஸில் என்னால் தான் கதையே ரிவீல் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நல்ல ஒரு கேரக்டரு. இதில் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர். வேற சினிமா வட்டாரத்துலேருந்து நிறைய பாராட்டுகள் வந்துச்சா? என்ன சொன்னாங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த கேரக்டருக்கு? இப்போ இந்த படத்தில் நிறைய கேரக்டர் இருக்காது, நிறைய கேரக்டர் எல்லாம் நடிச்சிருக்காங்க. என்னுடைய கேரக்டர் இப்போ நான் அதிகமாக நிறைய காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கேன், நெகட்டிவ் கேரக்டரும் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் காமெடின்றது எனக்கும் பிடிச்சது. எல்லாரும் என்கிட்டேருந்து அதுக்கு அதிக ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு தீனி போடுறது மாதிரி இந்த படத்தில் அந்த கேரக்டர் இருந்தது. நிறைய வேரியேஷன் காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் டைரக்டர் கொடுத்துருந்தாரு. அது ஒரு புது கேரக்டர். அது ஒரு சீர்திருத்தப்பள்ளி, சிறுவர் சீர்திருத்தப்பள்ளியில் உள்ள ஒரு வார்டன் மாதிரி ஒரு கேரக்டர். நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பசங்களே ஒரு ஹார்டாக தான் இருப்பாங்க, கரடுமோடாக இருப்பாங்க இல்லையா. அந்த பசங்களை நான் எப்படி அவங்கக்கிட்ட நடந்துக்கிறேன், எப்படி ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ இன்னொருத்தர் சார் வராரு, அவர் வில்லன் கேரக்டர். அவர் வராரு, எனக்கு சீஃபாக இருப்பார். அவர் ஒரு பாடு எப்படி மாறுது, அவர் போனாருன்னா நான் என்ன ஆவேன் அப்படின்ட்டு அது ஒரு கிராஃப் அப்படியே போயிட்டே இருக்கும். மேலே ஏறி ஏறி இறங்கி அப்படி ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸு. நிறைய பேர், அதான் டெக்னீஷியன்கள், அதில் உள்ள நடிகர்களே, சார் எங்களுக்கு உங்கள் கேரக்டர் கிடைக்கல சார், உங்களுக்கு நல்ல கேரக்டர் சார். நான் என்ன நினச்சிட்டு இருப்பேன், என்ன நம்ம இவங்கெல்லாம் பெரிய கேரக்டர் ஹீரோ பண்ணியிருக்காரு. ஹீரோ புது பையன் நிகில்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. அது புது ஹீரோன்ற மாதிரியே ஒரு இல்லை, கேரக்டரும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. +2 படிக்கிற பையன் தான் அவர் தான் ஹீரோ. சூப்பராக பண்ணியிருக்காரு, ஆக்ஷன் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மற்ற வில்லன் கேரக்டரு, வில்லனுக்கு ஆப்போசிட் கேரக்டர் எல்லாருமே இருக்கும்போது கூட, சார் உங்கள் கேரக்டர் எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க, விஷ் பண்ணுறாங்க. ஸோ
ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஒரு ஆக்டரை தாண்டி நீங்க ஒரு டிஓபியும் கூட இல்லையா? ஆமா, அந்த ஜேர்னியே ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் பர்சனலா அந்த ரூம் பாய் படத்துல வந்து இந்த மாதிரி ஷாட் என்ன வைங்கப்பா, இப்படி காமிங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது சஜஷன்ஸ் கொடுத்தீங்களா சார்? இல்ல அப்படி சொல்லல. ஏன்னா அவங்களே எல்லாம் பண்றாங்க. டிஓபி வந்து இந்த படத்துல பாரதி ராஜான்ட்டு என்னுடைய ஜூனியர் தான். ஸோ எனக்கு 1 இயர் ஜூனியரு. என்கிட்டயும் நிறையா ஃப்ரெண்டாக இருப்பாப்புல. அவரு தான் பண்ணுறாப்புல. நிறையா எக்ஸ்பீரியன்ஸான கேமராமேனு, டைரக்டரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள். நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கே நான் கேமராமேனாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கரெக்டாக எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. அதனால் நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. நமக்கு நடிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க, ஃப்ரீடமும் கொடுத்தாங்க. ஏன்னா சில இடத்துல நீங்கள் நடிச்சிங்கன்னா இந்த டைலாக் இப்படி சொல்லு போதும், இதை ஃபாலோ பண்ணால் போதும், நீங்கள் எதுவும் பண்ணிக்க வேணாம் அப்படிலாம் சில நெருக்கடிகள்லாம் இருக்கும். ஆனால் இதில் என்ன ரசித்து எனக்கு ஃப்ரீடமும் கொடுத்து அதுக்கான டைம் எல்லாமே கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. சூப்பர். நடிச்சதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது சார்? பிடிச்ச சீன்னா அதில் வில்லன் இருப்பார். வில்லன் தான் படத்தில் ஃபஸ்ட்டு மிஸ் ஆகிடுவார். ஸோ எங்கே காணும், அவர் எனக்கு ஆஃபீஸில் எனக்கு சீஃப் அவர். ஸோ அவரை காணும் அப்படின்னு அதிர்ச்சி ஆகி தான் தேடுவோம். அதுலேருந்து தான் கதை ஆரம்பிக்கும். அப்போ அவர் வந்து பார்த்தா நல்லவராகவே இருப்பார், சாஃப்டாகவே இருப்பார். கடைசியில் பார்த்தா அவர் தான் மெயின் வில்லனே. நிறையா மர்டர் பண்ண ஒரு இதுவாக இருப்பார், ஒரு சைக்கோவாக. இது என்னால் தான் ஓப்பன் ஆகும். இவர் சைக்கோ, இவ்வளோ பெரிய மர்டர்லாம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்றது நான் பயந்துருவோம். ஒன்றுமே பண்ண முடியாது, என்னடா அப்படின்ட்டு. ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. சாதாரணமாக டிசிப்ளினான ஒரு ஆள் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் இவர் இவ்வளோ பெரிய சைக்கோவாக இருக்காரு அப்படின்றது எனக்கு எனக்கு தான் அவர் ரிவீல் ஆகும், எனக்கு தெரியும். அப்போ என்னால் அதை ரியாக்ட் பண்ணவே முடியல. அந்த மாதிரி ஒரு கேரக்டரு நல்லா இருந்தது. அவரும் ஃப்ரெண்டு தான், பிரபாகர்னு. அவர் ஒரு கூத்துப்பற்ற ஆர்டிஸ்ட், சூப்பராக பண்ணார். ஸோ அவருக்கு ஆப்போசிட்டில் நான் வந்து ரியாக்ட் பண்ணும்போது அது இன்னும் சூப்பராக வந்தது. நல்ல வாய்ப்பாக இருந்தது, மறக்க முடியாது. நீங்க நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க, லைக் டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கலாம். அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது ரூம் ஸ்டேஸ் வந்து பண்ணுவீங்க இல்லையா? நிறைய ஹோட்டல்ஸ்ல அந்த மாதிரி ஸ்டே பண்ணும்போது ஏதாவது ஒரு ரூம் பாயை பார்த்து ஏன்டா இந்த ரூம் பாய், இந்த மாதிரி ரூம் பாய் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு ஏன் வந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்களே ஃபீல் பண்ண மொமெண்ட் இருக்கா? ரூம் பாய்னா சம்பவம்னா நெகட்டிவா இல்லை, பாசிட்டிவா நடந்திருக்கு. ஏன்னா நீங்க அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அந்த ரூம் பாய் இருக்காங்களே, அவங்க வந்து ரூம் பாயா ஆகணும். இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், இல்லை நான் ஒரு டைரக்டர் ஆகணும், இல்லை டிஓபி ஆகணும் வரோம், நம்ம நினச்சி வரோம். ஆனால் அவங்க அப்படி அதை நினச்சி வர்றதில்லை. ஸோ அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும். ஆனால் இடையில ஒரு ஃபினான்சியலி நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறது மாதிரி தான். இந்த மாதிரி இதில் தான் அந்த ஏஜ், அதுவும் முக்கியமாக டீனேஜ், அந்த 20+ வராங்க. ஸோ அதில் நல்ல கேரக்டர். நீங்கள் வந்து பெரும்பாலும் அவங்கள நம்ம மதிக்க மாட்டோம், யார் என்னன்னு கூட கேட்க மாட்டோம். நீங்கள் சும்மா அவங்கள்ட்ட ஹாய் அப்படியாப்பா என்ன ஊருப்பா நீனு, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டாலே அவங்க நம்மளை வேறு மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி யாரும் அவங்கள இங்கே இது பண்ணுறதே இல்லை, பார்க்குறதே இல்லை. அந்த மாதிரி நிறையா ரூம் பாய்ஸ்கிட்ட நான் எல்லாத்தையுமே பேசுவேன். அப்புறம் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிடுவாங்க. சார் அப்புறம் எப்போ வரீங்க, நெக்ஸ்ட்டு அதே ஹோட்டலுக்கு அடுத்த ஒரு ப்ராஜெக்டுக்காக இல்லை அடுத்த ஒரு இதுக்கு ஷெட்யூல் போகும்போது அவங்களுடைய இது வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதான் அவங்களுக்கும் ஒரு எய்ம் இருக்குது. நம்ம யாரையுமே நம்ம அந்த இதில் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அதுலேருந்து வெளில வந்தும் பெரிய ஆளாயிருக்காங்க. ஓகே. சின்ஸ் நீங்க நிறைய காமெடி கேரக்டர்ஸ் பண்ணிட்டீங்களா சார்? பட் இந்த படத்துல வந்து டைரக்டர் உங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் மட்டும் பண்ணீங்களா, இல்ல நீங்களே வந்து அந்தந்த இடத்துல ஏதாவது ஓன் கவுண்டர்ஸ் பண்றது அந்த மாதிரி பண்ணீங்களா சார்? இல்லை, ஏன்னா டைரக்டர் எனக்கு ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாப்புல. ஸ்ட்ரிக்ட்னா ஸோ நான் சொல்கிறத செஞ்சால் போதுங்கிற ஐடியாவில் தான் ஆரம்பத்தில் இருந்தாப்புல. அது ஏன்னா அவருடைய ஸ்கிரிப்டு அவருக்கு தானே எல்லாம் தெரியும் இல்லைங்களா? நம்ம ஆர்டிஸ்ட்டு. ஆனால் ஒரு டைரக்டர் தான் அவங்களுடைய இதுதான், அவங்களுக்காக தான் நம்ம நடிக்கணுமே தவிர நமக்காக அவங்க எதுவும் பண்ணக்கூடாது, அப்படி எதிர்பார்க்கவும் கூடாது. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து பேசும்போது, ஷார்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது, லைட்டிங் பண்ணும்போது, இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ரிஹர்சல் பண்ணி ஆப்போசிட்டில் பேசும்போது அதில் சில இதை நம்ம போட அப்புறம் டைரக்டர் வந்து ஓகே நல்லா இருக்குது இதை பண்ணுங்க அப்படின்னு அலோவ் பண்ணிட்டார்.
Okay. ஃபஸ்ட்டு அப்படி இல்லை. அதுக்கப்புறம் இது பண்ண ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டார். என்னன்னா ஆப்போசிட் கேரக்டர், அவங்க வில்லன் கேரக்டர், அவர் ஒரு பெரிய ஒரு சைக்கோ. அவர் ஒரு என்ன சொல்கிறது, அவர் அந்த மாதிரி ஆள். அவர்கிட்ட நம்ம ரியாக்ட் அவருடைய டைலாக், அவருடைய இது இருக்கு இல்லையா, அவர் பண்ணுற ஆக்டிங்கு, அதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டைலாக் வந்துடும் நமக்கு. ஓகே. அதனால் அதுவும் அலோவ் பண்ணாங்க. ஓகே. ஸோ கேமராக்கு பின்னாடி இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறத பார்க்கும்போது என்னதான் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க திட்டிருக்கலாம். இல்ல இப்ப கேமரா முன்னாடி நின்று நடிக்கும் போது அந்த மானிட்டர்ல உங்களை பார்க்கும்போது அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? எது உங்களுக்கு ரொம்ப விரும்பி நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறீங்க? அதாவது நான் ரொம்ப விரும்பி பண்ணுற விஷயம் டிஓபி தான். ஓ அப்படியா? ஆமாம், டிஓபி. அது டிஓபின்றது ஷூட்டிங் ஸ்பாட்டில் டிஓபி தான் ஹீரோன்னு சொல்லலாம். டைரக்டரோட இது. ஆனால் எல்லாமே டிஓபி கையில் தான் இருக்கும். எல்லாம் அது அந்த மாதிரி ஒரு இது. ஆர்டிஸ்டாக வந்தது என்னுடைய கேரக்டர். சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு படம், மருது பாண்டியன் என் ஃப்ரெண்டு டைரக்டர். எங்கள் கதை, எங்களுடைய சொந்த கதை தான் அதில் ஸ்கிரிப்டாக வருது. அதில் செல்வன்ற ஒரு கேரக்டர் வருது. ஸோ அதனால உன் கேரக்டரை நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாப்புல. அதில் அப்படி தான் நான் நடிக்க வந்தேன். பாபி சிங்கா, லிங்கா, நான் எல்லாம் ஃபஸ்ட்டு படம் எல்லாருக்குமே சூப்பராக வந்தது படம், ரொம்ப நல்ல படம். அப்படி தான் நடிக்க வந்தோம். இப்போது கேமராமேனாக இருக்கும்போது ஆர்டிஸ்ட்டை பார்க்குறோம் இல்லைங்களா, நிறைய ஆர்டிஸ்ட்டு ரொம்ப டெடிக்கேஷனாக சூப்பரான திறமையான ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஒரு காஸ்டியூம் கொண்டு ஒரு சின்ன ஒரு பொட்டு எப்படி வைக்கலாம், எது நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ரொம்ப இருக்கும். அவங்க சில இதை டைலாக் மட்டும் சொன்னாலே போதும், மற்ற ரியாக்ஷனு, கண்டினியூட்டி, இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவங்க நம்ம கேட்குறத விட அதிகமாக கொடுப்பாங்க. ஒரு சில பேர் புதுசாக வரவங்களுக்கு அது ஒரு கேரக்டர் கொடுத்துருவோம், ஆனால் அதுக்கு அதோட சீரியஸ்னஸ், அதோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தன்னையே மெயின்டைன் பண்ண, ஒரு தன்னை பெட்டராக எப்படி லுக் வைஸ் கேமரா முன்னாடின்னு காட்டிக்கணுங்கிறதுல கூட அக்கறை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்க்கும்போது கோபம் வரும். சில டயத்தில் டென்ஷன் ஆகிருக்கும். ஆர்டிஸ்ட்டை டென்ஷன் ஆகிட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்போம். நம்ம கேட்குறதுல எல்லாருமே கேட்பாங்க. அப்போ நான் சில பேர் சொல்லுவேன், நானே செஞ்சு காட்டுவேன். இல்லைங்க கொஞ்சம் பிரச்சனை இல்லை, இப்படி பண்ணுங்க, இது வரைக்கும் பண்ணுங்க போதும், அது அடுத்தது அப்படி அதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேருக்கு நான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக அப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதுவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் தான் எனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்ட்டு. அதில் சில ஏடிஸே சொல்லுவாங்க, நீங்கள் நடிக்கலாம் சார் செவனேன்னு, நீங்கள் நடிக்கலாமே அப்படின்வாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு படம் டிஓபியாக பண்ணுறேன். அதில் ஒரு 10 நாள் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நடிகர்கள்ட்ட இப்படி நடிங்க, இது பண்ணுங்க, இப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். டைரக்டரு ஓட அனுமதியோட சின்ன சின்னதாக சொல்லுவேன், ஏன்னா ஃபுல்லாக நம்ம சொல்லக்கூடாது. அப்படிங்கிறப்ப அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. 10வது நாள் நான் ஒரு கேரக்டர் நடிக்கிறேன். நான் டிஓபியாக இருக்கிற படத்தில் அது நடித்து முடித்தவனையும் டோட்டல் யூனிட்டே கை தட்டுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, சார் இவ்வளோ நாளாக புரியல சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்கன்றது எங்களுக்கு புரியல, இப்போ நீங்கள் நடித்த பிற்பாடு தான் எங்களுக்கு புரியுது சார் அப்படின்னு எல்லாருமே பாராட்டினாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நடிக்கிறப்ப டிஓபின்றது ரொம்ப ஒரு ரிஸ்கான, ஒரு அதிக பொறுப்புள்ள ஒரு இது. நடிப்புன்றது நம்மளுடைய கேரக்டரை நம்ம பண்ணால் போதும். ஆனால் நடிகருக்கு தான் நம்ம ஊரில் சினிமானாலே நடிப்புன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் கேமராமேன்னா யாருக்கும் தெரியாது. ஊரில் போனீங்கன்னா கேமராமேனா, டைரக்டரா அப்படின்னு கேட்பாங்க. நடிப்பு. ஸோ அதுக்காக நல்ல நடிக்கிறதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய அறிமுகம், நிறையா பேருடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ரீசெண்டாக நிறைய ட்ராவலிங்கில் இடையில பஸ்ஸு நிற்கும் இல்லைங்களா, மிட் நைட்டில், அந்த மாதிரி இடத்துல நிறைய ஆடியன்ஸ் விஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் உங்களை நான் பார்த்தேன் அப்படின்னு பேசியிருக்காங்க. முக்கியமாக இப்போ மறக்க முடியாத ஒரு இது என்னென்னா, விஜய் சேதுபதி சார் படம் ஷூட்டிங்கில் ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் நடிக்கிறாரு. அவரு கூட எப்படியாவது செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் 2வது ஷெட்யூலில் வாங்க உங்கள் கூட செல்ஃபி எடுக்கணுன்றாரு. என்ன சார் அப்படின்ட்டு எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. என் ஃப்ரெண்டும் சொன்னாப்புல, ஒன்று ரொம்ப பாராட்டி பேசினாப்புல அப்படின்னு சொல்லி, நல்லா நடிச்சிருக்கேன்ட்டு, குற்றம் புரிந்தவனு வெப் சீரியஸில். அப்புறம் போய் அவர் என் கூட செல்ஃபி எடுத்தார். சரின்னு எடுத்துக்கிட்டோம். உடனே அவர் ஒய்ஃபுக்கு அதை ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டார். ஒய்ஃப் உடனே ரிப்ளை பண்ணுறாங்க என் ஃபோட்டோவை, செல்ஃபியை பார்த்துட்டு, சைக்கோ அப்படின்னு. சைக்கோ அப்படின்னு கேரளாவில் உள்ள ஒரு மலையாளி. அவங்க என்ன சைக்கோன்னு சொல்லி வெப் சீரிஸ் பார்த்து அவ்வளோ இதாக இருக்குது.
அந்த மாதிரி இன்னொரு டைரக்டர் சொன்னார், சார் என் ஒய்ஃபு சொன்னாங்க சார், நீங்கள் தான் நடிச்சிங்களா அந்த கேரக்டரு, உங்களை நேரில் பார்த்தா கொன்றுவேன் அப்படின்னு நான் நைட்டு, உங்கள் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்கா சார் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத இது இல்லைங்களா? நீங்கள் டிஓபியாக இருக்கிறது நம்ம இண்டஸ்ட்ரியில் தெரியும், ஆனால் நடிக்க வந்த பிற்பாடு தான் இது உலகம் முழுக்க எல்லா மக்களையும் நம்ம அறிமுகமாகறோம். அவங்களுக்கு நம்ம ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார். பொதுவாகவே நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டா இல்லை நிறைய டேக்ஸ் எடுப்பீங்களா? எப்படி செட்டில் நீங்கள் எப்படி? நான் ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் தான். பேசிக்காக நான் ஒரு டிஓபி, நடிப்பு தான் அப்படின்னு வரல. நம்ம வந்து அப்போ வந்து சில இது சிங்கிள் டேக்லேயே பண்ணியிருக்கேன் நான். ஓகே, எல்லாருமே கைத்தட்டியிருக்காங்க. அப்புறம் அந்த சிங்கிள் டேக் பண்ணாத அடுத்தடுத்த கட்டில் திரும்ப பண்ணும்போது அதை ட்ரை பண்ணுவோம், திரும்ப அதே இது வரணும்ன்ட்டு. அது சில இடத்துல கூட பிரச்சனை வரும், ஆனால் திரும்ப பண்ணிடுவோம். சில இது நமக்கு காமெடி இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு 4 டேக் 5 டேக் போனால் இன்னும் பெட்டராக வரும். ஸோ குட் டேன்னு ஒரு படம், அது வந்து நல்ல முக்கியமான படம், லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆனதில் ரொம்ப நல்ல படம் தமிழில். அதில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு சீன் பண்ணியிருக்கேன் நான். அந்த சீன் தான் முக்கியமான சீனு. ஹீரோ வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் கதையை ஆரம்பிக்கும். தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவார், அதான் கதை. விடிய காலையில் நான் என்னுடைய ஒய்ஃப் இறந்துருவாங்க, சுடுகாட்டில் இருப்பாங்க, பாடியை வச்சுருப்பாங்க, மூஞ்சி மறைச்சி அடுத்து இது ஃபயர் பண்ணுறதுக்கான இது. நான் அப்போ தான் சுடுகாட்டுக்கு வருவேன். என்னென்னா நார்த் இந்தியாவில் நான் ஒரு குடிக்காரன், குடித்து ரொம்ப இதாகி கஷ்டம் கொடுத்து ஒய்ஃபுக்கு இப்போ திருந்தி வேலை பார்த்துருப்பேன். எங்கேயோ ஒரிசாவிலையோ எங்கேயோ பீகாரில் போயிட்டு வேலை பார்த்துட்டு ஒய்ஃபு நிறைமாத கர்ப்பிணி, அப்போ இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டு ஓடி வருவேன், வரத்துக்கு லேட் ஆகும். ஸோ சுடுகாட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நான் பாடியை பார்க்குறேன், இதுதான் சுச்சுவேஷனு. இப்போ நான் என் ஒய்ஃபுக்கிட்ட ஃபீல் பண்ணுறத ஹீரோ பார்த்துட்டு, இது வரைக்கும் செத்துடலாம் அப்படின்னு இருந்த ஹீரோ படத்தோட முடிவில் என்னை பார்த்துட்டு ஃபேமிலியோட வாழணும், என்ன கஷ்டம் இருந்தாலும் ஃபேமிலி தான், உயிர் ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம்னு உணர்வார். இந்த மாதிரி ஒரு சீனு இது ஆடிஷனில் சொல்லும்போது நான் வந்து அழுதுட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டரு அவர் வந்து 96ல் ஒர்க் பண்ண பையன், அந்த பையன் சொன்ன உடனே நான் ஆடிஷன்லேயே அழுதுட்டேன். என்ன காரணம்னா, என்னுடைய ஒய்ஃபு அப்போ கர்ப்பிணியாக இருக்காங்க, ப்ரெக்னன்சியாக இருக்காங்க. இந்த சீனை கேட்டதுமே அழுதுட்டேன். அழுதுட்டு ஒரே டேக்கில் கிட்டத்தட்ட ஒரு 2.25 நிமிஷம் ஒரே டேக்கில் பண்ணிட்டேன். ஓகே அப்படின்ட்டாங்க. இதை அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு பாண்டிச்சேரியில் சங்கரதாஸ் சுவாமிகள்னு நாடகத்துடைய தந்தை, அவங்க தான் நாடகத்துடைய காட்ஃபாதர் நம்ம தமிழில், அவருடைய நினைவிடம் உள்ள சுடுகாட்டில் தான் இந்த சீன் எடுக்கிறோம். விடிகாலில் ஒரு 5 மணிக்கு. அப்போ நான் மொதல் டேக்குலேயே ஃபுல் டேக்கு பண்ணிட்டேன். நான் டைரக்டரு 96ல் ஒர்க் பண்ணவர் அரவிந்தன்ட்டு, கேமராமேன் என்னுடைய கிளாஸ்மேட்டு மதன் குணதேவா, பெரிய எடிட்டர் அவர் எல்லாம் பண்ணிவிட்டேன். நான் நடித்து முடித்தேன் பாருங்கள். முடித்தோடனே டைரக்டர் அண்ணனுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னாரு. கட் அப்படின்னாருல, கட்டுன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னாரு. ஸோ இதுதான் ஒரு நடிகனுக்கான மிகப்பெரிய வெற்றி, சந்தோஷம் எல்லாமே. அப்போ அது அப்படியே அதில் ஓன் டயலாகும் போடுவேன் நான். எழுந்துடுறா எழுந்துடுறா, கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன்னு சொல்லுவியே, இப்ப என்னை விட்டுட்டு போயிட்டியே, நான் என்னடா பண்ணுவேன், எழுந்துடுறா அப்படின்ட்டு அழுவேன். இது ஸ்கிரிப்டில் உள்ளது. அதுக்கப்புறம் அப்படி திரும்பி பார்க்குறேன், கர்ப்பிணியாக இருக்கிறவங்க வயிறு பெருசாக இருக்கும்ல, அப்போ வயிற்றை பார்த்துட்டு, ஏய் ஏய் அம்மா அம்மா வயிற்ற உதைப்பல, இப்போ உதடா, இப்போ உதடா, டே உதடா, நீ உதைக்க மாட்டியா, நீனு என்னை விட்டு போயிட்டியா, ஐயோ கடவுளே, என் உயிரை எடுத்துருக்க கூடாதா, அப்பாவே 2 உயிரை எடுத்துட்டியே, நீ நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க பண்ணிட்டேன். எனக்கு நான் பொதுவாகவே நான் வந்து ஒரு எமோஷ்னலான ஆள். நம்ம ஃபேமிலி, நம்மளுடைய செட்டப்பே அப்படி தானே, நம்மளுடைய கல்ச்சரு, அம்மா அப்பா அக்கா அந்த இப்படி ஃபேமிலியோட வாழ்ந்தவங்க.
அதனால என்ன அந்த அதான் அந்த மாதிரி இதெல்லாம் சிங்கிள் டேக்லேயே பண்ணிடுவோம். சில இது வந்து நமக்கு எல்லாமே வரும்னு சொல்ல முடியாது இல்லையா, அது ரீடேக் பண்ணுறது, இம்ப்ரூவ் பண்ணுறது அந்த மாதிரி. சரி, இப்போ நீங்க டிஓபியா இருக்கும்போது அதுக்கான பேமெண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படின்னா நீங்க மொத்த படத்துக்கும் ஒரு பட்ஜெட் வாங்குவீங்க. பட் நீங்க ஒரு ஆக்டரா இருக்கும்போது இப்போ ஒரு டெய்லி பேமெண்டா இருக்கும். உங்களுக்கு ஷூட் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு டெய்லி பேமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் அதை வந்து எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? டிஓபியிலேருந்து ஒரு நடிகனா மாறும்போது பெரிய ரிஸ்க் அது. அந்த ரிஸ்க் வந்து எனக்கு தெரியல. எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம நடிப்பில் மிகப்பெரிய ஒரு நடிகனா, ஒரு நல்ல நடிகனா வருவோன்ட்டு கண்டிப்பாக வந்துடுவோம். அந்த நம்பிக்கை, அதனால எனக்கு இதெல்லாம் பெருசாக தோணலை. அப்போ ஒரு டிஓபியாக இருக்கும்போது நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தான் ஹீரோவாக இருப்போம். டைரக்டருக்கு கிடைக்கிற மரியாதையை விட அதிகமாகவே கேமராமேனுக்கு கிடைக்கும். ப்ரொடக்ஷன் பாயில் ஆரம்பித்து ஆர்டிஸ்டில் ஆரம்பித்து எல்லாருமே உங்களை வேறு மாதிரி கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா கேமராமேன் கையில் தான் எல்லாமே இருக்குது. அப்படி விஷுவல் தானே, விஷுவல் மீடியா தானே. அப்போ அந்த இடத்துல அப்படி தான் இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக நீங்கள் சொன்னது மாதிரி அதுக்கும் இதுக்கும் நம்ம பெரிய கேப், அது வந்து ரொம்ப அதிகம், இது ரொம்ப கம்மி அப்படின்றது தான் வருது. ரெண்டாவது, திரும்ப நம்ம எல்கேஜிலேருந்து நம்ம லைஃப் ஆரம்பிக்கிறது மாதிரி இந்த நடிக்க வந்தது. அப்போ என் டீமில் ஒர்க் பண்ண மேனேஜர்ஸு, கேஷியரு, இவங்கெல்லாம் நான் போகிற கம்பெனிக்கு வாய்ப்பு கேட்டு போகிற கம்பெனியில் இருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, சார் என்ன சார் நீங்கள் எப்படி இருக்க வேண்டிய ஆள், எப்படி இருப்பீங்க, நீங்கள் ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்ட்டு. அதில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட கோ டைரக்டர் என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுறாரு. அவர், செல்வம் கேமரா விட்டுறாதீங்க, கேமரா பண்ணுங்க அப்படின்னுவார். நானும் இல்லை சரிங்க சார் பண்ணுறேன் அப்படின்னு தான் வரேன் நான். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்கில் பார்ப்போம், சீனியர் அவர் செல்வம் கேமரா விட்டுறாதீங்க அப்படின்றாரு. இவங்க எல்லாருமே சொல்லும்போது எனக்கு ஒரு பயம் வருது. அப்போ தான் தெரியுது உண்மை, நம்ம எதை விட்டுட்டு எங்கே வந்திருக்கோம், திரும்ப நம்ம ரொம்ப புதுசாக பிறந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது மாதிரி இது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு அப்படின்றது மாதிரி உணர்கிறேன். என் மேலே உள்ள அக்கறையினால அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தான் சில உண்மைகளே நமக்கு தெரியுது. நீங்கள் ஒரு நடிகனாக போகும்போது ப்ரொடக்ஷன் பாயிலேருந்து, ஷூட்டிங் ஸ்பாட்டில் மேனேஜர்லேருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து, டச்சப் பாயிலேருந்து நம்மளை வந்து ரொம்ப சாதாரணமாக தான் டீல் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு சில பர்சனலாக அந்த படத்தில் பிரச்சனை இருக்கும், அவங்க சீனியர் கூட பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் நம்மள்கிட்ட காட்டுவாங்க. ஒரு மேக்கப் பண்ணிக்கலாம், டைரக்டரே சொல்லிடுவார், அப்பா இவருக்கு மேக்கப் போடுன்ட்டு. ஆனால் மேக்கப்பில் அவ்வளோ சீக்கிரம் மேக்கப்பே போட மாட்டாங்க. போட்டாலும் ஏமாற்றுவாங்க. வெறும் பேப்பரை வச்சு சும்மா அப்படி துடைப்பாங்க. ஏன்னா அவனுக்கு பர்சனலாக பேட்டாவில் ஒரு 100 ரூபா கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இல்லை அவனுடைய சீஃபு அவனுக்கு கொடுக்குற பேட்டாவில் ஒரு 500 ரூபா எடுத்திருப்பாரு. இது எல்லாமே நம்ம கையில் தான் காட்டுவாங்க. டிரைவர் வந்து, சார் என் வீடு வந்து கேகே நகரில் இருக்குது, அம்மன் கோயில்கிட்ட இருக்குது, வந்து இறக்கி விடுங்கன்னா நான் சிவன் பார்க் வரையும் தான் வண்டி வரும், இஷ்டம்னா ஏறுங்க, இல்லைன்னா நான் கிளம்புறேன்னு வாங்க. இதெல்லாம் நம்ம ப்ரொடக்ஷனில் போய் சொல்ல முடியாது. சரி சிவன் பார்க் இல்லையா, சரி பக்கம் தானே நடந்து வந்துடலாம், இல்லை ஒரு வண்டியை பிடிச்சி வந்துடலாம் அப்படின்னு வந்துடுவோம். சில இடத்துல சில நாள் நமக்கு காலையில் ஷூட்டிங் இருக்காது, மதியம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ரூமில் இருப்போம், சாப்பாடு வராது. ப்ரொடக்ஷனில் கேட்டால் மறந்துட்டோன்னுவாங்க, இல்லை இவருக்காகலாம் சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னுவாங்க. இந்த மாதிரி நிறையா கஷ்டங்கள், நிராகரிப்புகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதெல்லாம் நான் சந்தோஷமாக, ஒரு பக்கம் அந்த இடத்துல வேதனையாக இருக்கும், ஆனால் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். நான் ஒரு நடிகர் கூட, ஒரு பெரிய நடிகர், அவர் கூட 3 படம் பண்ணியிருக்கேன், சூப்பரான நல்ல நடிகர், நல்ல மனிதர். அவர் ஆஃபீஸ் போகிறேன், ஒரு தப்பான ஒரு ஆள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, அவ்வளோ அவமானப்படுத்துகிறாரு. திரும்ப திரும்ப நான் போகிறேன், அந்த ஆஃபீஸ் போகிறேன், அவ்வளோ அவமானப்படுத்துகிறாரு. ஏன்னா அவனுக்கு சினிமானா என்னன்னே தெரியாது, கேமராமேன்னா என்னன்னு தெரியாது, நடிகர்னா என்னன்னு தெரியாது. அவன் ஏதோ ஒரு மாதம் ஒரு 15,000 சம்பளத்துக்காக வந்திருக்கான், அவன் அவமானப்படுத்துவான். அப்படி ஒரு ஆஃபீஸில் 1.5 வருஷம் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய நடிப்பை பாராட்டின ஒரு டைரக்டரு ஃப்ரெண்டு, 1.5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சீன் எனக்கு பண்ணுறாங்க, அது கேன்சல் ஆகுது, அந்த கேரக்டரை தூக்கிட்டாங்க. 2வது ஒரு கேரக்டரை கொடுக்குறாங்க, அதுவும் ஆடிஷன் பண்ணுறேன், நல்லா பண்ணுறேன், அதையும் ஷூட் பண்ண முடியல. ஒரு நாள் அவர் ஆஃபீஸில் போய் படம் முடிய போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போய் உட்காந்துருக்கேன், வெயிட் பண்ணுறேன், வராரு. அவருடைய பிஹேவியர் எனக்கு ரொம்ப என் மனசை பாதிக்குது, வருத்தத்தை உண்டு பண்ணுது, அவமானப்படுத்திடுச்சு.
ஒரு செகண்ட் யோசித்தேன், ஏன் நம்ம வந்து இங்கே உட்கார்றோம், ஏன் இந்த இடத்துல வந்து நம்ம உட்காந்துருக்கணும், தப்பாச்சே அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு தான், ஆனால் அவ்வளோ நிராகரிப்பு, அவமானங்கள் எல்லாமே இருக்கு. ஆனால் இன்னைக்கு சினிமாவுடைய பெரிய மேஜிக்கே என்னன்னா, நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் நண்பனாக இருப்பாங்க, அவங்க பெரும்பாலும் வாய்ப்பே தரமாட்டாங்க. தெரியாத ஒரு ஆள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, எதிர்பார்க்காத ஆள் உங்களை வந்து வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு லைஃப் கொடுப்பாங்க. இதுதான் நடக்குது. இப்படி தான் எனக்கு குற்றம் புரிந்தவன் வெப் சீரிஸ் பண்ணதும் இப்படி தான். பசுபதி சார் கூட ஷூட்டிங்கு முதல் சீனு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். போயிட்டு எனக்கு இந்த கேரக்டர் தான் நான் பண்ண போகிறேன்னு தெரியாது, நெகட்டிவ் கேரக்டர். அவங்க யூனிட்லேயும் சொல்லலை, சார் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, நெகட்டிவ் கேரக்டர், அடுத்து படம் பண்ண போகிறோம், அதில் நீங்கள் நடிப்பீங்களான்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கேட்குறாப்புல. இந்த படத்தில் நீங்கள் நடிக்க போகிறது இல்லை, இதான் அடுத்து சார், அதில் நடிப்பீங்களான்னு கேட்குறாப்புல. நான் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, இது என்னது, நடிக்க தானே வந்திருக்கேன், நடிப்பேன், நான் நடிக்கிறேங்க அப்படின்ட்டேன். சொந்த பொண்ணையே அப்யூஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் பண்ணுறான்ட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட்டு போகிறேன், பசுபதி சார் பார்க்குறாரு, ஏற்ற மாதிரி நிற்கிறேன். மிகப்பெரிய நடிகர் கமல் சார் கூட, இப்படி பெரிய ஆர்டிஸ்டுங்க, பெரிய நடிகர் இல்லையா, பெரிய வில்லன். ஒருத்தர் சொன்னார், என்னங்க அவரோ பெரிய வில்லன், அவருக்கே நீங்கள் வில்லனாக பண்ணியிருக்கீங்களே, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாப்புல, ரொம்ப பாராட்டி. அப்போ அவர் சொல்கிறாரு, பசுபதி சார், இவர் தான் அவரா? நான் பார்க்குறேன், என்ன இவர் தான் அவரா அப்படின்னு. டைரக்டர், ஆமாங்க சார் அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கு தெரியுது அதில் நான் தான் வில்லன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாள் நான் ப்ரொடக்ஷனில் போகிறப்ப சாதாரணமாக எல்லாரும் சாப்பிட்ற துணை நடிகர்கள் எல்லாமே லைட்மேன் சாப்பிட்ற சாப்பாடை தான் வாங்கி நான் சாப்பிட்றேன். 2வது நாள் 3ஆவது நாள் ஆகி 4வது நாள், சார் நீங்கள் இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு நடிகர்கள் கூட நம்மளை உட்கார வைக்கிறாங்க. இப்போ நம்ம எதுவும் கேட்டோ, நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போனால் நான் டிஓபி, நான் கேமராமேனு, நான் ஃபிலிம்ஸ் அப்படிலாம் எதுவுமே சொல்கிறது இல்லை. நான் நடிக்க வந்திருக்கேன், அதை மட்டும்தான் செய்வேன், அவங்களா தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய இப்போ நல்ல நல்ல ப்ராஜெக்ட்லாம் வருது, நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு இது எல்லாருடைய மனசுலையும் இடம் கிடைக்கக்கூடிய ஒரு நடிகனாக வருவோன்ற இது இருக்குது, போயிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க சினிமாவில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நம்மளை அவமானப்படுத்துவாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. அந்த மாதிரி டைமில் என்னைக்காவது சினிமா விட்டு போயிடலான்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படிலாம் யோசிக்க மாட்டோம். நல்ல கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த சினிமா தான் நமக்கான இடம், சினிமாவில் தான் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு தான் வந்தோம். நான் வந்தேன். அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு நூலளவு கூட பின்னாடி போல் முன்னாடி தான் வந்துக்கிட்டே இருக்கும். மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்லாம் வந்திருக்கு. நிறைய பேர் காணா போயிருக்காங்க. என் கூட படித்தவங்க, என் கூட ஒர்க் பண்ணவங்க, மிகப்பெரிய ஆர்வத்தோட மிகப்பெரிய திறமையோடு வந்தவங்க. அதுவும் இந்த கொரோனா வந்தது இல்லைங்களா, அந்த கொரோனா டயத்தில் பெரிய இடத்துல இருந்து வேலையை இழந்து பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி சூசைட் பண்ணவங்க, கொரோனாவிலேயே நல்ல உடலோட ஆரோக்கியத்தோட வந்து கொரோனாவில் செத்தவங்க, கொரோனாவில் ஊருக்கு போயிட்டு, அதுவும் 2வது கொரோனாவில் தாக்கு பிடிக்க முடியாமல் ஊருக்கு போய் விவசாயம் பண்ணுறவங்க, இப்படி நிறையா பேர் இருக்காங்க, காணா போயிட்டாங்க நிறையா பேர். அப்போ ஒரு சின்ன கதை இருக்கும், சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஒரு மலை இருக்கும், மலையில் ஒரு 4 பேர் புதையல் எடுக்கலான்னு போவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புதையல் கிடைக்கும். ஒன்று ஃபஸ்ட்டு இரும்பில் கிடைக்கும், அடுத்து அலுமினியத்தில் கிடைக்கும், அடுத்து பித்தளையில் கிடைக்கும். இப்படி எல்லாம் 3 பேர் திரும்பிடுவாங்க, போவியா எனக்கு கஷ்டமாக இருக்குன்ட்டு. கடைசியில் 4வது ஆள் கடைசி வரைக்கும் போவான், உச்சி வரைக்கும் போய் புதையலை தேடுவான், அவங்களுக்கு தங்கம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கதை நம்ம 1ஆம் கிளாஸில் அந்த மாதிரி படிச்சிருக்கோம். அதுதான் எனக்கு எப்போதுமே ஞாபகம் வரும். சினிமா வந்து நம்பியவர்களை கைவிட்டதா சரித்திரமே இல்லை. நீங்கள் உண்மையாக நம்புனீங்கன்னா, அர்ப்பணிப்போடு இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களையே நீங்கள் தயார்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா, சினிமாவை விட உலகத்தில் வேறு எந்த ஒரு துறையுமே உங்களை அந்த அளவுக்கு ஆளாக்காது, தூக்கி விடாது, பொருளாதாரத்தை கொடுக்காது. ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், சூப்பரான படம், நல்லா வந்திருக்கு, ஹபீபின்னு படம். தமிழ் இண்டஸ்ட்ரியில் மீரா கதிரவன் டைரக்டரு, சூப்பரான டைரக்டர், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதில் ஒரு நடிகர் நடிக்க வந்தார், அவர் கூத்துப்பட்டுறார். என்கிட்ட கேட்குறாரு, பேசிகிட்டு இருக்கும்போது, சினிமாவுக்கு காசு சம்பாதிக்க தானே சினிமாவுக்கு வந்தீங்க அப்படின்ட்டாரு. எனக்கு கோபம் வந்துடுச்சு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, காசு சம்பாதிக்க வந்தோம் இல்லை சார் அப்படின்றான். அவரு ஒத்துக்கவே இல்லை அப்படின்னாரு. ஆனால் அவர் இல்லை, இன்னைக்கு சினிமா விட்டு திரும்ப பிஸ்னஸுக்கு போயிட்டார்.
ஏன்னா காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. ஊர்லேயே இருந்திருக்கலாம், ஊர்லேயே வேலை செஞ்சாலே சம்பாதிக்க முடியும், கோடீஸ்வரனா ஆக முடியும். அது அல்ல. சினிமா என்பது கலை ஆர்வத்தில் தான் நாங்கள் இருக்கோம். அதுக்காக தான் போராடுறோம், தொடர்ந்து போராடுவோம், ஜெயிப்போம். ஸோ அடுத்து 2026ல என்னென்ன படங்கள் இப்போ வெயிட்டிங்ல இருக்கு சார் உங்களோட படம்? இப்போ வந்து விஜய் சேதுபதி சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். பாலாஜி தரணிதரன் டைரக்டர், அவருடைய இதில் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நடிகர் கதிரோட படம் ஒன்று, ஹசீனா அதாமுட்டு புது டைரக்டர். அவர் படத்தில் ஒரு நல்ல கேரக்டர், பீரியட் ஃபிலிம், அது முக்கியமான ஒரு படமாக வரும். அது ஷூட்டிங் இப்போ தான் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. அதில் ஸ்ரீலங்காவில் ஷூட்டிங்கு. அதில் ஒரு நல்ல கேரக்டர், காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஜிவி பிரகாஷ் கூட பண்ணியிருக்கேன். கீர்த்தி சுரேஷ் மேடம் படம் சாவித்திரின்னு, அதில் வந்து மிஸ்கின் சார் கூட ஒரு சீன் பண்ணியிருக்கேன். அதுவும் முக்கியமான சீன் தான். எப்படி சொன்னோம், கிளைமேக்ஸில் எல்லாமே முடிஞ்சிடும், ஆனால் அவருக்கு என்னடான்னு தெரியாது, யோசிப்பார். என்னால் தான் என்னுடைய கேரக்டர் வந்துக்கிட்டே இருக்கும், படத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அப்போ தான் நான் வருவேன். நான் வந்து தான் அவருக்கு அந்த இதே இதான் அப்படின்ற மாதிரி ரிவீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான சீனு அதில் கிடச்சிருக்கு, பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் அப்படியே சேரன் சார், முக்கியமாக சேரன் சாரை சொல்லணும். சேரன் சார் வந்து ரீசெண்டாக ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணியிருக்காரு. எங்களை மாதிரி அப்கமிங்கில் உள்ள நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்கள வச்சு, ஃபேஸஸ் அப்படின்ட்டு இப்போ தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. எல்லாரையும் பெரிய செட்டு போட்டு செலவு பண்ணி ஒரு 12, 20, 15 கேமரா வச்சு ஷூட் பண்ணியிருக்காரு. எங்களுடைய லைஃபையே எங்களுடைய சொல்லியிருக்கோம். ஒரு எல்லாருக்கும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் டைம் எடுத்து பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சீன் நடிச்சுன்னு காமிச்சேன் நான். ரொம்ப அவருக்கு பிடிச்சிடுச்சு. இப்போ ஆடிஷனுக்காக நம்ம ஒரு சீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீனை பண்ணோன்னே ரொம்ப பிடிச்சிடுச்சு. ரொம்ப அவர் படத்துலேயும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அப்புறம் சேரன் சாரோடைய வளர்ச்சிக்கு அப்படி தான் யோசிக்கிறேன் நான். என்னடா இவர் நம்மளுடைய கூட இருக்கிறவங்க, ஃப்ரெண்டுங்க, தெரிஞ்சவங்க எவனுமே பெரிய அளவில் நம்மளெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் சேரன் சார் இவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்து இவ்வளோ பெரிய வெற்றிகளை கொடுத்துருக்காருன்னா ரசிக்கிறாருங்க அவர். அதுதான் நம்ம கற்றுக்கணும். அவர் ஒரு நல்ல ரசிகனாக இருக்கிறாரு. அவ்வளோதான். நான் ஒரு காம்படிஷன் பண்ணும்போது அதை ரசித்து, நான் ஆஃபீஸ் போகிறேன், அன்றைக்கி சும்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சாரை பார்ப்பேன் அப்படின்ட்டு ஆஃபீஸ் போகிறேன். சரிப்பா சொல்கிறேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லலாம்ல. எடிட்டிங் வேலையை விட்டுட்டு எந்திரிச்சு வெளில வந்து பேசிட்டு உட்காந்து பேசிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிறாரு. சூப்பர். ஸோ அவருக்கு கூட ரொம்ப அவருடைய பாராட்டு, அவருடைய சப்போர்ட்லாம் சூப்பரானது. எனக்கு மேலே எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அண்ட் இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருந்தீங்க சார். நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.